ஹாய்! இன்னைக்கு நம்ம ஃபாலோவர்ஸ் கேட்டிருந்த மாதிரி அம்பர்லா ஸ்கர்ட்டோட கட்டிங் அண்ட் அதோட ஃபார்முலா கால்குலேஷன்ஸ் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நமக்கு வெய்ஸ்ட் மெஷர்மென்ட் வந்து 5.0 அத மார்க் பண்ணிட்டு 40 இன்ச்சஸ் ஸ்கர்ட் லென்த்தையும் மார்க் பண்ணி நான் இப்போ ஃபோல்ட் பண்ற மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இதே மாதிரி ஒரு ஃபோல்ட் குடுத்து இன்னொரு ஃபோல்டும் பண்ணணும். இது வந்து ஃபுல் சர்க்கிள்ன்றனால நமக்கு 2 ஃபோல்ட் பண்ற மாரி இருக்கும். இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா, இப்படி 2 ஷீட்ஸ் கிடைக்கும் தனித்தனியா. இதில தான் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ண போறோம் நம்ம ஸ்கர்ட்ட. ஃபர்ஸ்ட் நம்ம வெய்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். 5 இன்ச்சஸ் அண்ட் ஸ்கர்ட் லென்த் 40. அப்போ அந்த வெய்ஸ்ட்ட இதே மாதிரி கர்வ் குடுத்துக்கலாம். அப்புறம் இந்த பக்கமும் ஸ்கர்ட்டோட லென்த் மார்க் பண்ணிட்டு, இதே மாரி ஒரு கர்வ் குடுத்துக்கோங்க. அப்புறமா 1 இன்ச்சஸ் அவுட் சைட் விட்டு கட் பண்ணிட்டு, வெய்ஸ்ட்டுக்கு இன்சைட் 1 இன்ச்சஸ் சீம் விட்டு கட் பண்ணணும். ஸோ இப்படி தான் நமக்கு ஃபுல் சர்க்கிள் ஸ்கர்ட் கிடைக்கும். இப்போ இந்த ஸ்கர்ட்டுக்கான ஃபேப்ரிக் கால்குலேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு நமக்கு வெய்ஸ்ட் மெஷர்மென்ட் 32 இன்ச்சஸ் அண்ட் ஸ்கர்ட்டோட லென்த் 40 இன்ச்சஸ் இருந்தா போதும் நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். இப்போ ரேடியஸ்ன்னு வச்சுக்கலாம் நம்ம வெய்ஸ்ட் மெஷர்மென்ட். வெய்ஸ்ட் டிவைடட் பை 6.28 அதாவது 32 டிவைடட் பை 6.28 அது 5 இன்ச்சஸ். அதுதான் நம்ம வந்துட்டு வெய்ஸ்ட்டோட மெஷர்மென்ட். இப்போ அது கூட நம்ம 40 இன்ச்சஸ் ஆட் பண்ணணும். அந்த 40 தான் நம்ம ஸ்கர்ட்டோட லென்த். ஸோ 45.09 அது 4ஆல மல்டிப்ளை பண்றோம். அது ஏன்னா, நம்ம வந்து அத ஆன் ஃபோல்ட்ல போடும்போது 2ஆ மடிச்சோம் இல்லையா? அது ஃபுல் சர்க்கிள்ன்றனால அத 4ஆல மல்டிப்ளை பண்ணோம். ஸோ நமக்கு வந்து 180 இன்ச்சஸ் அதாவது 4 1/2 மீட்டர் கிடைக்கும். ஸோ நமக்கு ஃபேப்ரிக் எவ்வளோனா 4 1/2 மீட்டர்ஸ் தேவைப்படும் இதுக்கு. அண்ட் இதே மாரி வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.